நம்ம வீட்ல எல்லாம் யாருக்கு இல்லாத ஜன்னல் நம்ம வீட்டு தான். இது என்ன சங்கீதா ஜன்னல்ல டீ எனக்கு இருக்குமா சங்கீதா? டீ இல்ல உனக்கு. நீ என்ன வேலையே பார்க்கல உனக்கு எதுக்கு டீன்றியா? ஊருக்கு அப்புறம் ஜெஷிதா ஊருக்கு அப்புறம் அதெல்லாம் கரெக்டா 2 ரூம் தான். சோ அந்த சைடு அந்த கடைசில ஒரு ரூம் இந்த கடைசில ஒரு வேற லெவலா ரெடி ஆயிருக்கு फ्रेंड्स. ஆமா கேபேஜ் போண்டா. ஹாய் फ्रेंड्स. फ्रेंड्स இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் டீ வந்து ரெடி பண்ண போறேன் फ्रेंड्स. இன்னைக்கு முக்கியமா எதுக்காக ஈவினிங்ல டீ ரெடி பண்றேனா நம்ம சைட்டுக்கு எடுத்துட்டு போறதா फ्रेंड्स. எப்பவுமே நம்ம சைட்ல வேலை பாக்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கா கிட்ட சொல்லிடுவோம். அவங்க டீ போட்டு எடுத்து கொடுப்பாங்க. காலையில ஒரு டைம் சாயங்காலம் ஒரு டைம் வந்து கொடுத்துருவாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க மார்னிங் மட்டும் கொடுத்துட்டாங்க. ஆஃப்டர்நூன் வர முடியாது சொல்லிட்டாங்க. சோ அதனால நான் என் கையால ஃபர்ஸ்ட் டைம் டீ போட்டு போய் கொடுக்க போறேன். ஆமா फ्रेंड्स இன்னைக்கு சைட்ல வேலை பாக்குறவங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்து போறோம். பாத்தீங்கன்னா போண்டா செய்யலாம்னு இருக்கேன். டீக்கும் போண்டாவும் காம்பினேஷன் வேற லெவலா இருக்கும் இல்லையா? சோ அதனால வந்து போண்டா அது மட்டும் இல்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த முட்டைகோஸ் வந்து ஆமா முட்டைகோஸ் நிறைய வாங்கி வந்துட்டாரு. சோ அதனால அதை வச்சு போண்டா போட்டு எடுத்து போய் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். போலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இல்ல இஞ்சி கொஞ்சமா வந்து போட்டுக்கிறேன். சோ இது கூட வந்து பாத்தீங்கன்னா டீ தூள் வந்து போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாரு டீ தூள் போடுறது டீ போடுறது பெரிய விஷயம் சங்கீதா. டீ போடுவது எப்படின்னு சொல்லிட்டு விடுறேன். சரி சரி டீ வந்து பாத்தனா இது மாதிரிதான் பால் நல்லா கொதிச்ச அப்புறம் போடணும். அதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் பேபி. புதுசா டீ போடுறவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படியே இந்த சட்டி இந்த பக்கம் கொஞ்சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா டீ போடுற லட்சணத்தை பால் பொங்கி ஊத்திருச்சு. இத சொல்ல மாட்டறியா? இங்க பிஸியா வெட்டிட்டு இருந்த காய்கறி அதனால பொங்கி ஊத்திருச்சு. அப்படி இல்லன்னா வந்து அது நல்லா தான் பாத்துருப்பேன் நான். சரி ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க முட்டைகோஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டே இருக்கேன். பெரிய காய் ஒரு அரைக்காய் 1/2 கிலோ இருக்குமா அது? இருக்கும். அப்புறம் வந்து அது தேவையான பொருள் எடுத்து ரெடி பண்ணினே இருக்கேன். ஈஸியா வந்து பண்ணிடலாம் கொஞ்ச நேரத்துல. கரகரன்னு வெட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவேன். அதேதான் வெட்டிட்டா வேலை முடிஞ்சு அவ்வளவுதான். பாப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கா. இப்பயே வந்து பாத்தீங்கன்னா அவளை மேக்கப் போட்டு ரெடி பண்ணி வச்சுன்னா ட்ரெஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணா அழகா ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கூட்டிட்டு போகலாம். இப்ப வெளில வந்து பாத்தீங்கன்னா வெய்ய காயுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால பாப்பாக்கு வந்து சன்ஸ்கிரீன் வந்து போட்டுக்கலாம். இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா சம்மர் ஆரம்பிச்சாலே வெக்கேஷன் ஹாலிடேன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பசங்க வெளில தான் கூட்டிட்டு போவோம். சோ அது மாதிரி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பேபியோட ஸ்கின் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு சன்ஸ்கிரீன் போடுறது ரொம்பவே நல்லது. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு மாமா எர்த்தோட மில்கி சாஃப்ட் மினரல் பேஸ்ட் சன்ஸ்கிரீன் தான் வந்து போடுறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா SPF 30 PA+++ இருக்கிறதுனால பேபியோட ஸ்கின் வந்து UV and UVB ரேஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். ஸ்கின்னுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா டீப் நரிஷ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு தான் மேட் பண்ணிருக்காங்க. லைக் ஓட்ஸ், மில்க், காலண்டர்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இது டாக்ஸின் ஃப்ரீ அண்ட் மேட் சேஃப் சர்டிஃபைட் ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் பாப்பா ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பாப்பா வந்து நான் காலையில குளிக்க வச்சுட்டேன். குளிக்க வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாமா எர்த்தோட மாய்ஸ்சரைசிங் பாத்திங் பார் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பேபியோட ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்ணி நல்லா மாய்ஸ்சர் நரிஷ்மெண்டா வச்சுக்கும். இது வந்து நியூ பார்ன் பேபி கிட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல என்ன இன்கிரிடியன்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா கோட் மில்க், சியா பட்டர் அண்ட் ஓட் மீல் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பேபியோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா வந்து வச்சுக்கும். இதுல pH லெவல் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. டாக்ஸின் ஃப்ரீ அண்ட் டெர்மடாலஜிக்கலி டெஸ்டட் ப்ராடக்ட். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ப்ராடக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், வாங்கிக்கங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% வரைக்கும் ஆஃபர் இருக்கு. முக்கியமா மாமா எர்த்தோட குட்னஸ் இவங்க 2025ல 1 மில்லியன் மரக்கன்று நல்லான்னு பிளான் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்க வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே அவங்க வெப்சைட்ல ஒரு மரக்கன்றோட லிங்க் ஆயிடும். மாமா எர்த் ப்ராடக்ட் பிளிப்கார்ட், அமேசான், நைக்கா எல்லாம் வந்து கிடைக்குது. இப்போ நியர்பை ஷாப்லயுமே கிடைக்குது. அது மாதிரி ஷாப்ல பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ட்ரெஸ் வந்து போட்டுக்கணும். ஏன்னா ஈவினிங் ஆக ஆக வந்து பாத்தீங்கன்னா கொசு வந்து நிறைய இருக்கும். செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே கட் பண்ணி வச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க முட்டைகோஸ் வந்து கட் பண்ணிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் நிறைய சேர்த்தா நல்லா டேஸ்டா இருக்கும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதுல வந்து ஒரு பெரிய கப்பால 1/2 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அரிசி மாவு வந்து ஒரு 1/2 கப் அரிசி மாவும் அதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் மொத்தமா, அது சேர்த்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உப்பு, இந்த அளவுக்கு உப்பு போதுமா பேபி? உப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்பயுமே கொஞ்சம் கம்மியா போட்டுருவோன்னே. இது உப்பு மாத்திரம் போட்டிருக்கேன், கட்டணம் தெரியல. உப்பு, பெருங்காயத்தூள், இது வந்து பெருஞ்சீரகம், ரெட் சில்லி பவுடர். சோ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஆமா, எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி கொஞ்சமா சேர்த்து நல்லா போண்டா பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மிக்ஸ் பண்ணு. பெரிய பாத்திரம் எடுத்து அதுக்கே இடம் பத்தல. ஆமா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். மாவு வந்து பாத்தீங்கன்னா பிசைஞ்சாச்சு, சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப அழகா எடுத்து ரொம்ப அழுத்தி பிடிக்காம அப்படியே லேசா உருட்டி போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். போண்டா போட்டுக்கணும், அப்பதான் வேகும். அப்பதான் நல்லா கிறிஸ்பியா இருக்கும்.
கேபேஜ் போண்டா ரெடி ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டீ ரெடி ஆயிடுச்சு. போண்டா சுட்டு எடுத்துட்டு கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், போண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட் அழகா சுட்டு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆயிடுச்சு. வேற லெவல்ல ரெடி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா கேபேஜ் போண்டா. இங்க பாருங்க சூப்பரா சுட்டு எடுத்தாச்சு. இன்னும் ஒரு செட் போட்டா கிளம்பலாம். ஆமா டீ வந்து பாத்தீங்கன்னா சூடு பண்ணி லாஸ்ட்ல ஊத்தியாச்சு. இத மூடி போட்டு வச்சிர வேண்டியதான். ஓகே ஓகே சூப்பரா வெந்துகிட்டு இருக்கு போண்டா. நான் சங்கீதா சாப்பிடுறதுக்கு எப்படி இருக்குன்னு பாக்குறேன். டேஸ்ட் பண்ணி பாக்குறியா? ஒரு ரவுண்ட சுட்டு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா டேஸ்ட்? நல்லா இருக்கு. நல்லா மொறுமொறுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பரா சுட்டாச்சு. சாப்பிடுறதுக்குமே போண்டா நல்லா சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தம்மா ஜஸ்விதா கூட கொஞ்சம் வந்து பேக்கிங் சோடா சேர்த்தனா இன்னும் கொஞ்சம் வந்து சாஃப்டா இருக்கும். அந்த உள்ள இருக்க மாவுல வந்து எனக்கு வச்சுட்டா அம்மா வாங்கி நீ சாப்பிடுன்னு பார்த்தா அப்பா கிட்ட நைஸா கொடுத்துட்டா நீ சாப்பிடுமா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கட்டப்பையில எடுத்துக்கிட்டேன். அப்படியே வந்து கிளம்ப வேண்டியதான். நல்ல வாசனை அடிக்குது. உள்ள இருக்கிற வரைக்கும் அந்த அளவுக்கு வாசனையே தெரியல. வெளியே வரும்போது அந்த போண்டா வாசனை கம கமன்னு வீசுது. சரி போலாமா? குட்டி பொண்ணு செப்பல் பண்ணி அடி உனக்கு அப்படியே தூக்கி அங்க போய் பாத்துக்கலாம். பரவாயில்ல பாத்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சைட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. வேலை நடந்துகிட்டே இருக்கு. வேலை முடிஞ்ச பிறகு தான் நம்ம போவோம்னு நினைச்சேன். அதுதான் வேலைக்கு செய்யும் போதே வந்து பார்த்தோன்னா வந்தாச்சு. கொடுக்கலாமா? செஞ்சிருக்கோம் பாத்தியா நானு. சரி சரி, நல்லா ஃபாஸ்டா தான் செஞ்சிருக்கேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், மேல வேலை நடந்துகிட்டு இருக்கு. போலாமா? போலாம். பாரா எப்படி பாய் காட்டுறாரு பாரு ஜஸ்விதா. அவரோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து தான் எல்லாம் ஹாய் ஹாய் சொல்றாரா? சிரிச்சுக்கிட்டே போறாரு பாரு. ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் வந்து பார்த்தோன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க. இப்போதைக்கு இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஜஸ்விதா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்க தான். சைக்கிளில் ரவுண்ட் வராங்க. சங்கீதா டைம் ஆகுதுவா, கொடுக்கலாம் டீ ஸ்நாக்ஸ் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம. ஆமாம் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடலாம் சூடாக இருக்கும்போது. அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆறிடுச்சுன்னா அப்புறம் எடுத்துகிட்டு வந்து வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். போகலாமா? ஓகே. போய் இந்த மேலே இதெல்லாம் ஒர்க்கு நடக்கும்போது தான் வந்து பார்த்தோன்னா இந்த இடமே அகலமாக தெரிஞ்சு. இதுக்கு முன்னாடி சின்னதாக இருந்தது. அப்படியா இருந்தது. இப்போ கொஞ்சம் வீடு அந்த கல்லுலாம் குறுக்க கட்டும் போது வந்து பார்த்தோன்னா நல்லா இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டீ கொடுத்துடலாம். நல்லா சுருன்னு வெயில் அடிக்குது. ஆமாம் ஊற்றி கொடு பாப்பா என்கிட்ட கூட டீ டீ ஊற்று. ஆமாம் நான் சங்கீதா டீ ஊற்றிக்கிட்டு இருக்கேன். விறுவிறுப்பாக வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளோட டீ தான். சங்கீதாவோட டீ தான் கலரே இல்லை. சங்கீதாவோட டீ அவங்க குடிக்கிறதும் நல்லா கலரா இருக்கும். டார்க்கா இருக்குமா? ஆமா ஆமா, வீட்டுல போடுற மாதிரி போட்டு எடுத்து வந்திருக்க நீ. அத வீட்டுல தானே போட்டேன். அப்ப வீட்டுல போடுற மாதிரி தான் இருக்கும். சரி சரி. ஸ்ட்ராங்கான டீ. நீ வந்து டீ தூள்லாம் நிறைய போட்டு கொடுப்பாங்க கடையில வாங்கினா. ஆமா ஏதோ ஒன்று ஸ்நாக்ஸ் குடிச்சிங்க. அந்த அண்ணா எங்க வரது? அவர் வருவார், நீ கூட. நான் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன்பா. இது நீ பிக்கவே இல்லையா? பிச்சு தான் வச்சுக்கிறோம். பாப்பி கம் ஸ்நாக்ஸ். வருவார் வருவார். எல்லாருக்கும் டீ கொடுத்தாச்சு. டீ எனக்கு இருக்குமா சங்கீதா? நீ என்ன வேலையே பார்க்கல, உனக்கு எதுக்கு டீன்றியா? சரி டான்ஸ் ஆடுறாரு வந்து. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டான்ஸ் ஆடுறாரு. தை 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 தக 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 தக. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், டீ கொடுத்தாச்சு. எல்லாரும் டீ சாப்பிட்டு மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஜஷுதா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்,
என்னோட ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டாங்க. பட் ஆனா கொஞ்சம் வந்து நல்லா கிறிஸ்பி. கேபேஜ் கொஞ்சம் வேகல உள்ள. அதுக்கு காரணம் இவர்தான். நான் ஃபர்ஸ்ட் செட் நல்லா வந்து வேக வச்சிட்டேன். ரெண்டாவது செட் வந்து வா டைம் ஆயிடுச்சுன்னு கூட்டிட்டு வந்துட்டாரு வேகமா. ஆனா நல்லா இருந்தது, சாப்பிட நல்லா டேஸ்டா இருந்தது. கேபேஜ் கொஞ்சம் ஆஃப் வேக்காடா இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை சரிங்களா? ஆமா, அடுத்த டைம் நல்லா பிரியாணி செஞ்சிடலாம் வேற லெவல்ல. அப்படியா? ஆமா. அப்ப வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் ஒரு நாள் பிரியாணி கண்டிப்பா. சரி. இந்த ஃப்ளோர் ஒட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நாள் கீழே ஃப்ளோர் ஒட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா அவர் செஞ்சாருல்ல, என் ஃப்ரெண்டு செஞ்சாரு பிரியாணி. அப்புறம் நான் செய்வேன். ஓகே. இந்த ஃப்ளோர் ஒட்டுறதுக்கு முன்னாடி நாள். ஓகே ஓகே. பாய் சொல்றது தான் எல்லாருக்கும், பாய் சொல்றது தான் ஒரு வேலையே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 ரூம் தான். ஸோ அந்த சைடு அந்த கடைசியில் ஒரு ரூம், இந்த கடைசியில் ஒரு ரூம். அந்த சைடு ஒரு ரூம், இந்த சைடு ஒரு ரூம், அவ்வளோதான். இந்த ரூம் தான் பெரிய ரூம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நான் பால்கனி போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். இவரு என்ன சொல்லிட்டாரு, பால்கனிலாம் வேணாம் ஆஃபீஸ் ரூமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது ஆஃபீஸ் ரூம் மாதிரி. ஆஃபீஸ் ரூம், அப்புறம் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு நம்ம யூடியூப் சேனலுக்கு ரூம் வேணும்ல. ஆமா. அப்புறம் முக்கியமா நான் டெய்லரிங்லாம் வேற கத்துக்க போறேன். டெய்லர் மிஷின் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஓரமா போட்டு கடை வச்சலாம், டெய்லரிங் கடை. ஓகே. அட பைத்தியம், ஹோட்டல் வைக்கலான்ற ஒரு நாளைக்கு, டைலரிங் வைக்கலான்ற ஒரு நாளைக்கு, என்னதான் சொல்றதுன்னே தெரியல சரிங்களா? ஒண்ணு ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா செய்யறோம் பேபி. ஓகே ஓகே. இப்படி இல்லைன்னா சாரி கூட இன்னும் நிறைய கலெக்ஷன் எடுத்துன்னு வந்து சாரி அடிக்க வச்சிட வேண்டியதான். சரி. குட்டி பண்ண வீட்டுக்கு போலாமா? போலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேலை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. 6 o'clock வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் நம்ம கீழெல்லாம் வந்து அப்போவே நான் கீழே வந்து சுற்றி காட்டுறேன்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ இல்லை பொழுது போகிறதுக்குன்னு மேலே போயிடலாம், ஸ்நாக்ஸ் கொடுத்துடலாம் சொல்லிட்டு மேலே கூப்பிட்டு வந்துட்டாரு. நான் இங்கே வந்து பார்த்தேன்னா ஃபுல்லாக வேலைக்கு பார்த்துட்டு இருந்தேன். கீழே போயிட்டு சும்மா வந்து சுற்றி காட்டுறேன். ஆனா இருட்டா இருக்குமே. இருட்டாதான் இருக்கும். ஃபிளாஷ் போட்டுரு பேய் ரூம்ல இருந்து எட்டி பாக்குற மாதிரி என் பல்லு மட்டும் நல்லா வெள்ளையே தெரியும். பார்க்கலாம். சங்கீதா இருட்டாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் இறங்கி வந்துகிட்டு இருக்காரு சங்கீதா. அவ்வளோதான் வந்தாச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஹால். ஆமா. பரவாயில்லையப்பா, இது கொஞ்சம் சேவர் வைக்கிறதுக்கு நல்லா ஹைட்டா தெரியும். ஆமா ஆமா. இன்னும் ஒட்டிட்டா வந்து வேற லெவலா இருக்கும். இந்த சைடு ஜன்னல் நம்ம வீட்டுல எல்லாம் யார் வீட்டு இல்லாத ஜன்னல் நம்ம வீட்டு தான். இது என்ன சங்கீதா ஜன்னல்? ட்ரையாங்கிள் ஜன்னல். ஒரு வித்தியாசமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல வச்சிருக்கோம். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும்ட்டு. ஆமா. நம்ம வீட்டுல அப்புறம் எல்லாரும் கட்டுற மாதிரி எப்படி நம்ம கொஞ்சம் வித்தியாசமா கட்டணும். அப்படின்னா நீ வித்தியாசமா கட்டிருக்கன்னு யாராவது கேட்கணும்ல. ஜன்னல தான் முக்கோணமா வச்சிருக்கோம். உங்க பாருங்க, நாங்க வித்தியாசமா ஜன்னல வந்து முக்கோணமா வச்சிருக்கோம் சொல்லிட்டு காட்டி வேண்டியது. ஓகே. இங்க டிவி யூனிட் வரும். சோ அதனால டிவி யூனிட் வந்து இது கொஞ்சம் டிஃபரெண்டா பார்க்க நல்லா இருக்கும்னால பேபி ஐடியா இது. பேபியாவே லவ் சொன்னாரு, இன்ஜினியர் சொன்னாரு. இல்ல அத 2 பேரும் பிளான் பண்ணி தான் வச்சிருக்கோம். பார்க்கணும் அது எப்படி எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு. ஃபினிஷ் பண்ணும்போது தான் தெரியும். ஆமா. ஸ்டெப்ஸ் வந்து இங்க அவ்வளவுதான். இந்த ஹால், அது கிச்சன், இது பெட்ரூம். அவ்வளவுதான். ஒரே ரூம் தான் மேல. இது கிச்சன், இது ஹால், இங்க பெட்ரூம் ஃப்ரெண்ட்ஸ். இருட்டா இருக்கு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சைட்டுக்கு போயிட்டு அங்க சுத்தி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் போடாதே போயிட்டோம் போண்டா. லாஸ்டா வந்து அதை நம்ம வீட்டுல நமக்காக செஞ்சுட்டு இருக்கேன். நல்லா போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பேபி தான் நீ வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா டைம் ஆயிடுச்சு சொல்லி கூட்டிட்டு போனாரு. நான் டைம் ஆயிடுச்சு சொன்னாலும் வெந்துட்டா வேலையான்னு நீ பாக்கணுமா இல்லையா? வெந்துடுச்சு எல்லாமே. நல்லா வெந்துடுச்சு இல்ல. ஆமா. நல்லா அப்படியே கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வச்சு அழகா வேக வைக்கணும். ஆனா சாப்பிடுறதுக்கு நல்லா டேஸ்டா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆமா நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது நல்லா பெர்ஃபெக்ட்டா இருந்தது. ரெண்டாவது டைம் பண்ணவே நல்லா தான் இருந்தது. உள்ள கொஞ்சம் வந்து பார்த்தேன்னா கிறிஸ்பி ஆகல. அதான் ஒண்ணு பிரச்சனை, வேற ஒண்ணும் கிடையாது. நல்லா செஞ்சுட்டேன். இன்னும் நான் வந்து சங்கீதா பெர்ஃபெக்ட்டா சூப்பரா செய்வேன். கொஞ்சம் ஆஹா இவங்க கொஞ்சம் மொக்கையா தான் சமைப்பாங்க போலன்ற மாதிரி அவங்க மைண்ட் செட் நினைச்சிருப்பாங்களா. ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து போய் கொடுக்குறேன். அப்படிலாம் கிடையாது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த போண்டா வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு எடுத்து வச்சுக்க வேண்டியதான். நைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரசம் இருக்கு. ரசம் சைட் டிஷ். ஆமா, ரசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போண்டா தான் சைட் டிஷ்ஷா வச்சு நீ சாப்பிடணும்ப்பா. ஓகே. மாவு இட்லி மாவு வந்து இல்ல. நானும் வந்து பாத்தீங்கன்னா ராகி மாவு கம்பு மாவுன்னு சொல்லிட்டு வித்தியாசமா வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இட்லி அரிசி வந்து ஊற வச்சிருக்கேன். இட்லி அரிசி ஊற வச்சிருக்கேன். இப்ப இதை அரைச்சி போடணும்.
ஸோ இப்போ கரெக்டா இருக்கும் அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணா. அரைச்சு போட்டா நாளைக்கு தோசை சுடலாம். ஆமா, காலைல வந்து இட்லி செஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் டிஃபன் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதான் அரைக்கணும், இந்த வேலை தான் எனக்கு இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா வந்துருக்காரு, ஸோ அதனால மார்னிங்கே எழுந்துச்சு சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இட்லிக்கு மாவு அரைச்சி போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, போண்டா சாப்பிட்டு எண்ணெய் மயக்கம் உண்டை மயக்கம் சொல்லிட்டு டயர்ட் ஆயிடுச்சு, அப்படியே வந்து தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மாவே அரைச்சி போடல, அரிசி உளுந்தெல்லாம் எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இதுக்கப்புறம் தான் வந்து அரைக்கணுமே நான். இப்போ சாப்பாடு செஞ்சுட்டேன் காலையில. என்னம்மா வருது பாரு. அதனால மார்னிங் எழுந்து சாதம் செஞ்சுட்டேன், அதுக்கப்புறம் கிள்ளி போட்ட சாம்பார் வச்சுட்டு இருக்கேன். ஊருக்கு போலாமா ஆயா பார்த்தேன்னு சொன்னா உடனே கிளம்புறாரு. ஆமா, தூக்கம் சொல்லி கை தூக்கின்னு வர்றாரு. ஊருக்கு போது அவ்வளவு ஜாலியா எழுதுறாரு அவரு. பாத்தியா ஊருக்கு அப்புறம் ஜெஷிதா ஊருக்கு அப்புறம் சளி பிடிச்சின்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாக்கு எனக்கும். அதான் ஐஸ் ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ் வாங்கி வந்து வச்சு நல்லா வந்து 2 பேரும் எனக்கு தெரியாத குல்ஃபி சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிட்டு இருக்கு. அப்போ உனக்கு தெரியாம சாப்பிட்றதுனால தான் சளி பிடிச்சிருக்கு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு முன்னாடி எனக்கு கொடுத்துருந்தீங்கன்னா சளி பிடிச்சிருந்துருக்காரு. அப்பா நீங்க தனியா. ஆமா,